Hello everyone, welcome back to Rupshi Vlogs. Hey guys, welcome Mama. Mama, என்ன பார்க்க போறோம்ல கிட்ஸ் வீடியோ. பென்சிலா இல்ல என்னன்னு கண்டுபிடிங்க. என்னன்னு கண்டுபிடிங்க. பவர் ஆன் பண்ணிக்கலாம். இதுதான் பவர் பட்டன். ஓகே ஓகே, இதுதான் பவர் பட்டன். சி எங்க இருக்கு சொல்லு. சி எங்க இருக்கு? அமுத்து ஒழுங்கா. You are right. எங்க இருக்குன்னு தொடுங்க. எல் எங்க இருக்கு? எல். டச் பண்ணுங்க. டி. தப்பு. எங்க இருக்கு? டச் பண்ணுங்க. அவங்க என்ன சொன்னாங்க? டச் பண்ணுங்க. நீங்க டச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஜே சொல்றாங்க. வேற ஜே எங்க இருக்குன்னு பாருங்க. ஜே அது கிடையாது, அது ஏடா. ஜே எங்க இருக்குன்னு பாருங்க. நோ. இ எங்க இருக்கு? எல்லாத்தையும் அழுத்த கூட இருக்குதா? இ எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. இ பிரஸ் பண்ணு. ஹெச் எங்க இருக்கு? ஹெச் எங்க இருக்கு கண்டுபிடிங்க. அது ஈடா, ஹெச்டா. ஃபர்ஸ்ட் பாரு, எதுன்னு செக் பண்ணு. ஹெச் எங்க இருக்கு? ஹெச். which is h? no. ஹெச் இதுலாமா? ஹெச் எங்க இருக்கு? தேடுங்க ஃபர்ஸ்ட். தேடுங்க தெரியலன்னா அம்மா உங்களுக்கு சொல்லி தரலாம். ஓகே, எங்க இருக்குது ஹெச்? இங்க பாருங்க எங்க இருக்கு? where is the h? you are right. ஹெச் அதான். where is the a? சரி, ஓகே. இப்போ அடுத்த பேஜ் பார்க்கலாமா நம்ம? bye bye. என்னது இது? என்ன சொல்றாங்க? போலீஸ்கார். அடுத்தது என்னது? இது என்னது இது? இது என்ன சொல்றாங்க? போட் தானே இது. நீ அது சொல்லணும், ஓகேவா? இது என்னது? அமுத்துங்க. எப்படி சவுண்ட் விடுது? அப்படியா சவுண்ட் விடுது? சரி, வேற என்ன ப்ரெஸ் பண்ண போறீங்க? அது பேர் என்னது? சூப்பர். அடுத்து அது என்னது? ஹார்ன் அடிக்குதா? அது பேர் என்னது? ஹார்ன் இல்லடா, அது என்ன வெஹிக்கிள் பேர் என்னது? அது பேர் கார். ஓகே. அடுத்து ஆமாண்டா, ராக்கெட். வேற என்ன டச் பண்ணுறீங்க? டச் பண்ண போறீங்க? என்ன சொல்றாங்க? மோட்டார் சைக்கிள். அப்புறம் என்னது இது? அப்புறம் என்னது? இது என்னது ருக்ஷி? இது என்னது? என்ன சொல்லுது? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க?
டாக்டர் யாரை சீட் பண்ணுவாங்க? Teacher. டீச்சர். Police. ப்ளீஸ் இல்லை போலீஸ். போலீஸ். அங்கெல்லாம் எடுத்துக்கூட இந்த சைடு மட்டும்தான். Police. என்ன சொன்னாங்க? போலீஸ். Uncle. அங்கிள். Mother. ஃபாதர். Brother. என்ன சொன்னாங்க? ஃபாதர். ஃபாதர் இல்லை பிரதர். Sister. பிரதர். சிஸ்டர். அவங்க யார்? ஆண்ட். Father. ஃபாதர். Grandmother. ஃபாதர். கிராண்ட்மதர். Grandmother. பவர் ஆன் பண்ணுடா அம்மு. இங்கே பவர் ஆன் பண்ணுங்க. ஹேண்ட் சிம்பிள் அழுத்துங்க ஒழுங்கா. வெரி குட். இப்போ ஏதாவது Jazz drum. என்ன சொன்னிச்சு? பாடி வாசி. அப்படியா சொன்னிச்சு? ஜாஸ் ட்ரம். Electronic organ. Electronic organ. அது என்ன சொல்லுது? இப்போ எழுத்துங்க. Xylophone. என்னது? என்னது அது? வெரி குட். அப்புறம் வேற ஏதாவது எழுத்துங்க. அழுத்துங்க. Piano. என்ன சொன்னாங்க? மியூசிக் சொல்ல. அது பேர் என்ன சொன்னாங்க? பியானோ. எஸ். ஃப்ளூட். பவர் ஆன் பண்ணுங்க. பவர் அது ஹேண்ட் சிம்பிள் செல்லும். பவர் ஆன் பண்ணுங்க. வெரி குட். இப்போ ஹேண்ட் சிம்பிள் செக் பண்ணு. வெரி குட். இப்போ ஏதாவது ஒரு மியூசிக் ஏதாவது அழுத்துங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருக்ஷி vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்டெலிஜென்ஸ் புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கை பார்த்தீங்கன்னா இது வந்து வாய்ஸ் ஓவரில் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும். நம்ம வெறும் பிக்சர்ஸ் மூலியமாக நம்ம சொல்லி கொடுக்கறதோட வாய்ஸ் ஓவரில் சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாலியாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த புக் வாங்கினேன். இது 4 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் இங்கே பேட்ரி போட்டு கொடுத்துருக்காங்க. AA பேட்ரி நீங்கள் போடணும். இதில் பேட்ரிலாம் அவங்க கொடுக்கல எனக்கு. ஸோ 3 AA பேட்ரி. வால்யூம் டவுனுக்கு உள்ளது, இது வால்யூம் அப். இந்த பட்டன் ரீடுக்காக உள்ளது. அண்ட் இந்த பட்டன் கொஷின். இந்த பட்டன் கொஷின் கேட்கும் நம்மக்கிட்ட. நம்ம கரெக்டான ஆன்சர் சொன்னோம்னா நம்மளுக்கு இது அப்ரிஷியேட் பண்ணணும். இல்லைன்னா வேறு மாரி ஒரு மியூசிக் கொடுக்கும். இது பவர் ஆன் அண்ட் ஆஃப். இதில் மொத்தம் 10 பேஜஸ் இருக்குது. இது கூட பென்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு கேப் மாரி கொடுத்துருக்காங்க. இது இருக்கே நான் அதை எழுதி பார்க்கல. என் பொண்ணு ஆல்ரெடி இதை வச்சு கிறுக்கிட்டா. அதனால் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் ABCD கொடுத்துருக்காங்க. இதுதான் பவர் ஆன். பாருங்கள் எப்படி சவுண்டு வருதுன்னு. இதுதான் பவர் ஆன். இந்த ஹேண்ட் சிம்பிள் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இது நீங்கள் ஹேண்ட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் எதெல்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி வாய்ஸ் அது கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த சவுண்டு வந்துச்சுன்னா ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் F அழுத்துறேன்னு பாருங்கள், Fன்னு வருது. இதேமாரி அழுத்திங்கன்னா வரும். இது வால்யூம் டவுன், இது வால்யூம் அப். இது ரீட் பண்ணி காட்டும் நமக்காக. பாருங்கள், இப்போ இந்த ஒரு மியூசிக் மாதிரி இருக்கா. இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். நான் பாருங்க, இது இப்போ நான் கொஷின் பட்டனை அழுத்தினேன். இப்போ கொஷின் பட்டன் அழுத்தும் போது நம்ம கரெக்டாக நம்ம பதில் சொன்னோம்னா அது நம்மளுக்கு இந்த மியூசிக் பாருங்க. இது தப்பா இருந்துச்சு.
அது தப்பாக இருந்துச்சுன்னா இப்படி தான் சொல்லும். நம்ம வந்து அடுத்த பேஜுக்கு நம்ம மூவ் பண்ணணும்னா முதல்ல இந்த பவர் ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு பேஜுக்குமே பவரை நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். ஓகேவா? இந்த இதில் வந்து கிளாக்குக்கு இது கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் இந்த பெண்ணு கொடுத்துருக்காங்க. எது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சரோ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கணும். இது என் பொண்ணு ஸ்கெட்சை காலி பண்ணிட்டா, அதனால் இப்படி ஆயிடுச்சு. இதில் ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, என் பொண்ணு ஸ்கெட்சை காலி பண்ணதால் வீணாக போயிடுச்சு. இந்த பெண் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா நீங்கள் அப்படியே ரப் பண்ணிக்கிறதுக்காக இதை கொடுத்துருந்தாங்க. அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா பேலன்ஸ், அங்கே ஏபிசிடிக்கு பேலன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, என்லேருந்து இசட் வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் 10 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து இந்த மாரியும் கொடுத்துருக்காங்க, குழந்தைங்க வந்து கவுண்ட் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கும், கொஷின்ஸ் அதுவே கேட்கும், அதுவே ரீட் பண்ணியும் காட்டும். இந்த பேஜ் நம்ம பார்க்கலாம். நான் பவர் ஆன் பண்ணிட்டேன். நம்ம வந்து ஏதாவது ஒன்று ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். 5, 8, plus, division, multiplication, 0. இப்போ நம்ம வந்து ரீட் பண்ணுற சிம்பிள் எழுதி பார்க்கலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, plus, minus, multiplication, division. இப்போது நம்ம 4th பேஜ் பார்க்கலாம். இதில் ஃப்ரூட் சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஹேண்ட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். Strawberry, grapes, mango, apple, pears, peach. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். இந்த பேஜில் வந்து அனிமல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேண்டா, ஜிராஃபி, எலிஃபண்ட், டைகர், இந்தமாரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கரெக்டான ஆக்குபேஷன் என்னென்னு நம்ம செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். இதில் வந்து ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பைசைக்கிள், ட்ரக், ஏரோப்ளேன், ட்ரெயின் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெஃப்ட் சைடில் ஒரு ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரூட் வந்து நம்மளுக்கு என்ன ஜூஸ் கலர் கிடைக்குங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போது நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 3 இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஓரியன்டாக மேலே ஒரு பிக் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற கலர் நம்ம அடிக்கணும். ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபாதர், மதர், டீச்சர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சர்க்கிளில் வந்து கலர்ஸ் அடித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர் அதில் என்ன வரணுங்கிறத நம்ம கரெக்டாக அதில் அடிக்கணும். லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் வந்து பென்சிலோட லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக நம்ம டிக் பண்ணணும். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ரைம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் அதில் இருக்குங்கிறத நம்ம டிக் பண்ணணும். லெஃப்ட் சைடில் ரைம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்கள் குழந்தைக்கு எஜுகேஷன் டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.